Good evening, children. How are you? Okay. So take care of our health first. அதுக்கப்புறம் knowledge is different. ரைட்டுங்களா? So first உங்களோட health தான் முக்கியம் இந்த pandemic situationல. Okay? Right. Very good. Good evening, sir Divagar. Okay, fine. So kinetics ஆரம்பிச்சோம் இல்லையா? That is இங்க வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறேன். Kinetics அதுல வந்து first என்ன பார்த்தோம்? Introduction part. ரெண்டாவது Divagar. Okay. Good evening, சொல்றீங்களா? Fine, sir. Okay, okay, ma'am. That is for the kinetics பொறுத்த வரைக்கும் introduction பார்த்தோம். ரெண்டாவது what is the rate of a reaction, அதுக்கப்புறம் வந்து how to write the unit of rate of a reaction followed by the stoichiometry of a rate of a reaction. சரியா? அப்ப அது பார்த்தோம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம், average and instantaneous rate. இப்ப நம்ம தான் அந்த average rate நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நம்ம நல்லா கவனிச்சுக்கணும். சிம்பிள் தான், ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த என்ன கொடுத்துருந்தாங்க, ஐசோமரைசேஷன் ஆஃப் சைக்ளோப்ரோபேன். அப்ப அந்த சைக்ளோப்ரோபேன் ப்ரீவியஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ரைட். இந்த திருப்பி அந்த ரீகலெக்ஷன் కోసం நான் ரைட். when you take it about the cyclopropane, isomerization of cyclopropane, இது என்னன்னா cyclopropane when heated to gives rise to propene அப்படின்றோம். இப்ப அந்த டேப்லெட் காலத்துல நான் சொன்னேன் இல்லையா, பேஜ் நம்பர் 207 எடுத்துங்கம்மா புக்ல, பேஜ் நம்பர் 207ல இப்ப அந்த ஒரு டேப்லெட் காலத்துல வந்து என்னது 0 we are taking at a time 0னா இனிஷியல் அர்த்தம். அது எவ்வளவு கொடுத்துக்கிறாங்க, concentration of cyclopropane is 2 mole per liter. அப்ப every 5 minutesக்கு என்ன ஆகுது உனக்கு increase decrease ஆயினே இது இல்லையா concentration. அப்புறம் at the 30th minuteல we find it out 0.69. So when you want to calculate the rate for the full, that for the 30 minutes la final minus initial, right? Final minus initial. Final on the concentration another 0.69 minus 2 by இது வந்து T2 minus T1, right? அப்ப T2 என்னது 30 minutes 0. அப்ப கால்குலேட் பண்ணும்போது இது minus வரும் வேல்யூ, minus into minus plus ஆயிடும். So 1.31 by 30. So we are getting 4.36 into 10 to the power of minus 2 moles per liter per minute will be the total, which is said to be called the என்ன சொல்றாங்கன்னா average rate ன்னு சொல்றோம். இப்ப இதே நான் வச்சுக்கிட்டு we are calculating at ஏன் அந்த average rate ஃபுல்லா கண்டுபிடிச்சோம், ஒரு particular time இது ஏன் கண்டுபிடிக்க கூடாது. அடுத்த கேஸ் இருக்கு இல்லையா, rate for the first 10 minutes and rate for the last 10 minutes or in between that ஏதோ ஒரு நடுவுல ஒரு 10 minutes எடுக்கிறேன் நான். அப்ப இனிஷியல் அண்ட் ஃபைனல் அப்படின்னு ரேட் எடுக்கும்போது அதோட ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அதே 10 minutes வந்துச்சு. அப்ப ரேட் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 10 minutesக்கு பார்க்கும்போது 6 into 10 to the power of minus 2 moles per liter per minute. ரெண்டாவது லேட்டர் அதான் வந்து ஃபைனலுக்கு பார்க்கும்போது இட் இஸ் 2.9 into 10 to the power of minus 2. அப்ப minus 2 minus இது 6ல இருந்து என்ன ஆகுதுன்னா 2.9. அப்ப இங்க இடத்துல ரேட் என்ன ஆகுது, with the increase in the time it is found to be decreases. சரிங்களா, it decreases. இந்த இதத்தான் பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குது எப்படின்னா, பை இந்த பர்டிகுலர் ரேட்டை அட் இன்ஸ்டன்ட்ல கண்டுபிடிக்கக்கூடியது டைம் இன்டர்வல் கண்டுபிடிக்கக்கூடியது தான் இட் இஸ் செட் டு பி கால்ட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ன்னு சொல்றோம். the rate of a reaction at a particular instant. At a particular instant na first 10 minutes or the நடுவுல 10 minutes or அல்ல the last 10 minutes or during the reaction is said to be called the instantaneous rate அப்படின்றோம். சரிங்களா, அதான் what is average rate, what is instantaneous rate னா நீங்க டெஃபினிஷன் எழுதி ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பா எழுதணுமா. வெரி குட். இப்போ நான் என்ன செய்ய போறேன்னா இதோட எக்ஸ்பிளனேஷன் எப்படின்னா we are going for a plot of நல்லா கவனிங்க எதுனா concentration versus time. A plot I am going to draw. நல்லா கவனிங்க. அப்ப always time along the x-axis and concentration இது concentration along the y-axis. C அப்படின்னா C is nothing but the concentration of cyclopropane. அப்ப when I draw a plot of it, it is observed that per rate now with the increase in the time the concentration decreases. So the concentration decreases அப்படினும்போது initially time t equal to 0 will have 2.0. அதானமா, அப்ப 2.0 னும்போது when the right time அதிகமாக அப்ப இந்த இடத்துல last 30 minutes அப்படி போகும்போது என்னாவது உனக்கு இது குறையுது. கரெக்ட்டுங்களா, அப்படியே குறையுது. Okay, so this is the graph which obtained. அப்ப இது வந்து சாதாரணமா with respect to the time the concentration இது வந்து concentration along the y-axis and time along the x-axis ல with the increase in the time we find it out the concentration decreases. சரியா, the concentration decrease ஆகுது. இது சாதாரணம்.
how to determine the instantaneous rate அப்படின்னு பார்க்கும்போது இதுல என்ன செய்யறாங்கன்னா you are going to draw the tangent of it. அப்ப tangentனா நான் என்ன செய்யறேன், 3 விதமான கான்சென்ட்ரேஷன் எடுக்கிறேன். ஓகே, 3 விதமான கான்சென்ட்ரேஷன்னா 1 at 2.0. ஓகே, ஒண்ணுத்துக்கு 2.0, இன்னொன்னுக்கு என்ன செய்யறேன், இது ரெண்டுத்துக்கு நடுத்துல ஆஃப் இது. சரியா? அப்ப இது 1.0 1.0. அடுத்தது இன்னொன்னு என்ன எடுக்கிறேன், இதுக்கு பாதியில 0.5. அப்ப 3 விதமான கான்சென்ட்ரேஷனுக்கு ஐ அம் கோயிங் டு டேக் இட் தி கான்ஸ்டன்ட். என்ன எடுக்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இது கரஸ்பாண்டிங், இப்ப இந்த இதுதான் கிராஃபிக்கல் நல்லா பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டிங், அது கரஸ்பாண்டிங் டைம். ஓகே, தென் அட் இது என்னன்னா, இது ஆக்சுவலி ஹவு டு டிட்டர்மின் திஸ் ஒன்னா, ஒரு சாதாரணமா நீங்க மேத்தமெட்டிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா if you draw a graph like this, drawing a point that touching the point of a curve, a line in which the curve touch பண்ணக்கூடிய அந்த லைன் வரதா it is said to be called the tangent னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்ப you are going to draw a tangent touching. ஒரு சர்க்கிள் வரையறீங்கன்னு வச்சுங்களேன், சர்க்கிள்ல வந்து இப்படி வரையும். கரெக்டா? இது இல்ல இப்படி இல்ல எப்படி வேணாலும் போட்டுக்கும். இப்படி எந்த இது போட்டாலும் இந்த லைன் வந்து touching the point of that, what is that circle, we call that line is said to be called a tangent. அதே தான் இந்த கிராஃபிக்ல இருக்கு. இந்த கிராஃபிக்ல எடுத்து என்ன செய்யறோம்னா, you are going to draw a tangent to this. எங்க at 2க்கு, அப்ப 2க்கு ஒரு tangent வரையறோம் இப்படி. அடுத்தது இந்த 1க்கு ஒரு tangent வரையறோம். ரைட்டா? அடுத்தது இந்த 0.5க்கு ஒரு tangent வரையறோம். ஸ்கேல் வச்சு போட்டா கரெக்டா வரும். ஓகே, சோ இந்த ரெட் லைன்ல போட்டுக்கிறோம் பாருங்க, this are the tangent touching at the point of concentration. ஒண்ணுக்கு 2க்கு, இன்னொரு 1.0, அடுத்தது 0.5. so வந்து if you want to calculate the rate, இப்ப அதோட ரேட் எப்படி கால்குலேட் பண்றது, நல்லா கவனிங்க. ரேட் நான் கால்குலேட் பண்ண போறேன் எப்படின்னா, இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னா கான்சென்ட்ரேஷன். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து 2, அதோட கரஸ்பாண்டிங் டைம் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது it is observed that it is finding, அப்ப என்னன்னா it is near the point வந்து it is 30, இது 30. அப்ப அடுத்தது இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 50, இந்த பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70. உங்க கிராஃப்ல நல்லா பாத்துக்கோமா, இது வந்து 30, இது 50, இது 70, அது நியரிங் இட். அப்ப அந்த டிஸ்டன்ஸ், இந்த இது இந்த டோட்டல் லென்த். அப்ப இந்த இதை வந்து டிவைடிங், அப்ப 2 divided by around 29 அப்படின்னு பாத்தீங்கன்னா the value so obtained it is said to be for at 2. when you take about at 2.0, the rate எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா it is 6.92 into 10 to the power of -2. how I got it that 6.92 into 10 to the power of -2 அப்படின்னு பாத்தீங்கன்னா we find it out என்னது, the 2 divided by 29. ஒரு சின்ன ஒரு செகண்ட், 2 divided by 29 போட்டீங்கன்னா வச்சுக்கோ. so we'll getting rise to what you call 0.69. கால்குலேட்டர்ல போட்டு 29 னா 28.5 அப்படின்னு வரும் இந்த எக்ஸாக்ட்டா. ரைட்டா? அப்ப அதெல்லாம் டிவைட் பண்ணும்போது will getting rise to approximately 6.8 into 10 to the power of -2. அதே போல நீ கால்குலேட்டர் வச்சுனா போட்டு பாத்துக்கோ. அது 1.0, அதுக்கு எவ்வளவு கான்சென்ட்ரேஷன், அது எவ்வளவு வருது கிட்ட, அரௌண்ட் 1 divided by, அதான் என்னது, when you divide 1 divided by 49 அப்படின்னு பாத்தீங்கன்னா will be getting raised 49 or 48, it will be there. அப்படின்னு பார்க்கும்போது it will giving raised to what we call 49 point will getting raised to 1 divided by 49.5 அப்படின்னு பார்க்கும்போது will be getting இல்ல 48 அப்படின்னு 1 divided by 48 அப்படின்னு பார்க்கும்போது around 48 something அந்த வேல்யூ வரும்போது will be getting raised to the same. அதான் எவ்வளவு பாத்தீங்கன்னா it is 3.46 into 10 to the power of -2 at 0.5 க்கு பார்க்கும்போது the rate is going to be 1.73 into 10 to the power of 1.73 into 10 to the power of -2. so இதுல இருந்து நீ அப்சர்வ் பண்ணத பாத்தீங்கன்னா as the concentration decreases, இதான் நீங்க கவனிக்கணும். as the concentration decreases, what happened to the rate? Decrease in the concentration, decrease in the rate of what we call the reaction. This is what we call the instantaneous rate. Isomerization of cyclopropane, different concentration, the result obtained is said to be, in this case, on the tabla color.
இந்த சிம்பிள் திங் நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. இந்த வாட் இஸ் இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சா போதும். இனிஷியல் ஃபைனல் அட் இன்ஸ்டன்ட்ல அட் பர்டிகுலர் இதுல கண்டுபிடிக்கிறது தான் we noted as what we call instantaneous rate. அது வந்து கிராஃபிக்கலி எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதை வச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது we'll get it very beautifully that one. ஆக்சுவலி ஒன்னுன்னு வராது, இந்த இடத்துல என்ன ஆக்சுவலா வரும்னா இந்த பாயிண்ட் அதான் இப்போ வந்து 2 divided by around what I say 29. அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னுக்கு பொறுத்த வரைக்கும் எங்க இருக்குது இந்த பாயிண்ட்ல இருந்து எடுத்து இந்த ரேட் எடுத்துக்கணும். ஓகேவா? இந்த இது அப்ப சம்திங் 1 அப்ப 1க்கு மேலதான் x is 1.5 1.6 அது போல இருக்கும். that divided by what is that 49. இந்த இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த இதுல இருந்து எடுத்துக்கணும் ஒரு மூணாவது. நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த இது கிராஃபிக்கல்ல எடுத்துக்கோமா. அப்ப y divided by x concentration divided by time. அப்ப அந்த tangent வரையறீங்க இல்லையா, அந்த tangent வரையறது வந்து அப்ப இதான் tangent ரைட்டா. அப்ப இந்த tangent வரும்போது 1 mm இது. அப்ப இந்த டிஸ்டன்ஸ் இதான் வாட் இஸ் இட் 1க்கு மேல வரும். அது பாத்தீங்கன்னா எங்க கட் ஆகுது நியர்லி பாத்தீங்கன்னா 1.75 கிட்ட வருது இல்லையா. அந்த பாக்ஸ் ஆக்சுவலா கால்குலேட் பண்ணா 1.75 divided by what is it 49 அப்படின்னு பாத்தீங்கன்னா will be getting rise to what we call 3.46. அதே போல இந்த இது பாத்தீங்கன்னா in case of what is it 0.5 பாத்தீங்கன்னா எங்க வருது மேல 1.25 something like that வரும். இப்போ இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1.25 வரும். divided by what is it how much is 69 around 69ல டிவைட் பண்ணா அடுத்த வேல்யூ வந்து 1.73. and எப்படி 6.92 எப்படி வந்து 3.46 1.72ன்றது சொல்லிட்டோமா டோட்டல். அதுக்கப்புறம் அந்த டான்ஜென்ட்டோட டோட்டல் லைனிங் தான் will give rise to what we call the rate அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. இதனால நான் வச்சுக்கோ இது தெரிஞ்சா போதும் ரொம்ப டீடைல். அடுத்தது நான் என்ன பார்க்க போறேன் we are going to discuss about what we call the rate law or the rate constant. what is the rate law or rate constant அப்படின்னு பார்க்கும்போது இப்போ let us assume a reaction. okay, when we take a reaction like this என்ன இது போறோம்னா we are going to discuss what we call the rate law. okay, என்ன இது let us take a reaction namely xa plus yb to give rise to what we call product. இப்போ kinetics பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து products ஓகே. அப்ப இத பொறுத்த வரைக்கும் என்னன்னா கைனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ரேட் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எதுவும் தேவையில்லை. This is in general when you take it about in accordance with that of law of mass action. அப்ப when we take it about according to the law of mass action, how will you define that one? The rate of a chemical reaction is directly proportional to the product of active masses of the reactants and their coefficient are expressed in terms of their powers அப்படின்றாங்க இல்லையா. இதான் அப்ப rate is proportional to a power reactants ஓட concentration to the power coefficient b power y அப்படின்னா சரியா. இப்போ இதை ஈக்குவேட் பண்ணும்போது என்ன வரும்? அப்ப rate is equal to k concentration of a power x into what is it b power y அப்படின்றோம். So this is what we call the expression which is known as what we call the rate law அப்படின்றோம். இது பேர் தான் rate law. What is that rate law அப்படின்னு பார்க்கும்போது rate lawன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் டெஃபினேஷன் சொல்றதை கவனிச்சிங்க. rate lawன்றது ஒரு எக்ஸ்பிரஷன் ஈக்குவேட்டிங் எதை ஈக்குவேட் பண்றோம்னா rate of a chemical reaction to that of its product of product ன்றது மல்டிப்ளை எதை மல்டிப்ளை பண்றோம்னா rate constant and the concentration of the reactant. அப்ப rate lawன்றது என்னன்னா it is an expression equating relating அப்படின்ற வார்த்தை கூட சொன்னா relating or equating எதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ண போற ஒன்னு rate of a reaction to that of its water the product of rate constant and the concentration of the reactant that it is noted as what we call the rate law. இதுல the k introduce பண்ணிக்கிறேன் இல்லையா அந்த ஈக்குவேட் பண்றதுக்கு ரேட் அது பேர் தான் it is said to be called rate constant. அப்ப இதுல rate constant என்ன வரும்? rate constant is equal to rate divided by the concentration a power x into b power y அப்படின்ற rate constant. இப்போ அடுத்த क्वेश्चन என்னன்னா when the rate constant is equal to the rate of the reaction எப்போ வந்து rate constant rate of the reaction இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is corresponds to that of what we call if the concentration of a is equal to b is equal to 1
if the concentration of A and B are 1 அப்படின்னு இருந்தால் it is observed that இது denominator 1 ன்னு போயிட்டா அப்ப rate constant is equal to rate of the reaction வரும் அப்படின்றது தான். இதுதான் இந்த சைக்ளோப்ரோபேனை வச்சு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பான் பாருங்க, உங்க புக்ல கொடுத்துருப்பான் பாரு டேபிள் காலத்துல. அதான் பேஜ் நம்பர் 209 எடுத்தேன்னு வச்சுக்கேன். we can give it one example. என்ன கொடுத்துறான், ரேட் கொடுத்துறான் 6.92 into 10 to the power of -2, அதோட கான்சன்ட்ரேஷன் 2 கொடுத்துறானா அதை வச்சு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாமா? ரைட்டா? இந்த டேபிள் காலத்தை பாருங்க, பேஜ் நம்பர் 209ல அந்த டேபிள் காலம் கொடுத்துருப்பான் பாருங்க, நான் அந்த புக்கே காட்டுறேன் பாரு. அப்ப இது வரைக்கும் பாருங்க, இந்த டேபிள் காலத்தை பாரு. இப்ப நம்ம 2 வச்சு என்ன செஞ்சோம் போன கேஸ்ல, போன இதுல இந்த டேபிள் காலத்தை பாருங்க, நான் கை காட்டத்தை பார்த்துக்கோம். போன இதுல நல்லா கவனி, போன இதுல இந்த இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டை வச்சுக்கின்னு மோல்ஸ் வச்சுக்கின்னு ரேட்டை கண்டுபிடிச்சோம். கிராஃபிக்கல் இதுல ரேட்டை கண்டுபிடிச்சோம். இப்ப நம்மளுக்கு ரேட்டு தெரியும், கான்சன்ட்ரேஷன் தெரியும், அதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாமா? அப்ப when I decrease the concentration, நல்லா கவனிங்க, decrease in the concentration, decrease in the rate, but what happened to the rate constant? The rate constant remains constant. எல்லாத்துக்கும் பாருங்க 3.46 3.46 3.46 into 10 to the power of -2, irrespective of the concentration or the rate. Generally நம்ம என்னன்னு பார்த்தோம், decrease in the rate of the reaction, decrease in the concentration, decrease the rate of the reaction. ஆனா அந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம இங்க அப்ளை பண்ணும்போது when I bring it out the rate constant கால்குலேட் பண்ணும்போது rate constant என்னது, rate divided by the concentration தானே. அப்ப rate divided by the concentration னா the 6.92 into 10 to the power of -2 divided by 2, we are getting 3.4. அப்படியே பார்க்கும்போது it is observed the rate constant is going to be a constant for the reaction அப்படின்றது தான் சைக்ளோப்ரோபேன். another ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கலாம் பாருங்க, அது ஒண்ணு டெரைவ் பண்றோம் பாருங்க. அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் in case of what we call the nitric oxide, அந்த டெரிவேஷன் பாருங்க, அந்த டேப்லா காலத்தை வச்சீங்க நான் டெரைவ் பண்றேன் பாருங்க, அந்த டெரிவேஷனை பார்த்துக்கோ. in case of what we call nitric oxide, அப்ப 2 molecule of NO plus O2 to give rise to 2NO2. okay, அப்ப நைட்ரிக் ஆக்சைடு ஆக்சிஜனை கம்பைன் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது, நைட்ரஜன் டை ஆக்சைடு கிடைக்குது. அப்ப அதை எக்ஸ்பெரிமெண்டலா 3 விதமான கான்சென்ட்ரேஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க, சரிங்களா? அப்ப 3 எக்ஸ்பெரிமெண்ட் செய்யறாங்க. பேஜ் நம்பர் 209ல அந்த டேப்லா காலத்தை எடுத்துங்க. என்னன்னா 3 விதமான எக்ஸ்பிரஷன் என்னன்னா, ஒன்னு NO-க்கு வந்து 1.3 into 10 to the power of -2, அதை விட்டுட்டு O2-க்கு வந்து 1.1, அதோட ரேட் கால்குலேஷன் கொடுத்துக்கிறாங்க. இட் இஸ் 19.26. ஏற்கனவே ரேட் எப்படி கால்குலேட் பண்றதுன்னு தெரியும், இதெல்லாம் தியரிட்டிக்கலா கொடுத்துருவாங்க. நீங்க வந்து அதுல ஒரி பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாது, ரைட்டா? நீ வந்து ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ண, அந்த ப்ராப்ளம் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுன்னு சொல்றேன். இதோட ரேட் எதுவுமா, அப்ப ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருமா, K கான்சென்ட்ரேஷன் ஆஃப் NO பவர் what is it 2 and O2 பவர். எனக்கு வந்து இந்த 2 1ன்றதெல்லாம் எனக்கு தெரியுது. ஆக்சுவலி 1 is assuming இந்த 2 1ன்றதெல்லாம் தெரியாது. ஆக்சுவலா இந்த 2 1ன்றது என்ன தெரியுமா, இந்த இது ஜெனரலா போறதுக்கு முன்னாடி you have to know what is called order of a reaction. உங்க புக்ல இருக்காதுமா, what is that order? ஆர்டர்ன்றது என்னன்னா, இந்த ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுறோம் இல்லையாமா, அந்த ரேட் எக்ஸ்பிரஷன்ல இருக்கக்கூடிய கான்சென்ட்ரேஷன் டேர்மோட பவர்ஸ், the concentration term or powers என்னமா, இந்த x y தான, sum of the concentration of x and y will give this what we call the order of the reaction. அந்த பவர்ஸ் புக்ல என்னன்னா m n கொடுத்திருப்பான், வாட் எவர் பி, x க்கு பதிலா m, ஏன்னா அது வேரியேஷன் பண்ணலாம். அப்ப x is equal to m, அந்த வேல்யூ ஈக்குவலா இருக்கலாம் அல்லது அது வந்து கம்மியாவும் இருக்கலாம் அப்படின்றது தான், அதிகமா இருக்க முடியாது. நல்லா நான் வச்சுக்கோங்க, it cannot be there, it will be equal to or less than தானே தவிர it never be greater than. அதனால நான் வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப when you take it about x is less than or equal to m, similarly y is less than or equal to what is it n. அப்ப இந்த வேல்யூஸ் இருக்கலாம், ஒன்னு ஈக்குவலா இருக்கலாம், x என்னவோ அதே m, y equal to அதே n ன்னு வரலாம். அப்ப அந்த sum of that or maybe less than இருக்கும்போது it is observed that it giving rise to the order of the reaction அப்படின்றது. ஒரு ரேட் எக்ஸ்பிரஷன்ல கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர், இந்த கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸோட பவர் என்னது, நதிங் பட் தி கோஎஃபிஷியன்ட்ஸ். ஒரு ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய கோஎஃபிஷியன்ட்ஸ், நம்பர் ஆஃப் மோல்ஸ், அவ்வளவுதான் அது. அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸோட பவர்ஸ் ரைஸ் பண்றாங்க ரேட்லால, அதை நீ கூட்டினா அது என்னவா இருக்கும்னா அது பேர் தான் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் சொல்றோம். அதைத்தான் நம்ம டிட்டர்மைன் பண்ண போறோம். அப்ப இதுல வந்து நான் 2 1ன்றதுல எனக்கு தெரியாது, அதனால நான் இங்க m, அடுத்தது O2 பவர் n அப்படின்னு எடுத்துக்கணும், சரிங்களா? அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஈக்குவேஷன் இதான்.
ஓகேவா? இந்த இதுல பார்க்கும்போது 3 விதமான எக்ஸ்பெரிமெண்ட் செய்றாங்க. 3 விதமான கான்சன்ட்ரேஷன் கிடைக்குது. அப்ப 3 விதமான கான்சன்ட்ரேஷன்ஸ் என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1 அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இது பார்க்கும்போது இட் இஸ் எவ்வளவு இருக்குது உனக்கு 19.26 into 10 to the power of -2 அப்படின்றது தேவையில்லை, ஏன்னா எல்லாமே கேன்சல் ஆகும். இஸ் ஈக்குவல் டு கே. ஃபர்ஸ்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா 1.3 பவர் எம், அடுத்ததுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா 1.1 பவர் n. திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்படி ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டோட டேட்டா. செகண்ட் எக்ஸ்பெரிமெண்டோட டேட்டா எவ்வளவு இருக்கும்? இட் இஸ் 38.40. இந்த கால்குலேஷன் பாத்துக்குமா? இந்த இதை பொறுத்த வரைக்கும் கைனடிக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி கொஸ்டின் ஒன்று இருக்கலாம். ஒன்னு 24th கொஸ்டின், அதான் 2 மார்க் கொஸ்டினோ, அல்லது 33 கொஸ்டின் நம்பர் 33யோ அதுவும் கம்பல்சரியா இருக்கலாம். ஓகே, மோஸ்டா பாத்தீங்கன்னா 2 மார்க் கொஸ்டின் தான். ஏன்னா கொஸ்டின் நம்பர் 33 மோஸ்ட்ல என்ன பாத்தீங்கன்னா ஆர்கானிக்கா வந்துருந்தது. இந்த 2 வருஷமா அப்படிதான் இருக்கு. பார்க்கலாம் என்ன இந்த வருஷம் என்ன பண்றாங்க அப்படின்றது தெரியாது. சரியா? ரைட். 38.4. அடுத்தது அதோட கைனடிக்ஸ் பாத்தீங்கன்னா கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் 1.3 பவர் எம், அடுத்தது வந்து 2.2 பவர் n. Let us consider this is experiment number 2. Experiment number 3 நான் ஒரு பாருங்க 76.80 அப்படின்றோம். அதோட ரேட் கான்ஸ்டன்ட் கால்குலேட் பண்ணும்போது கே அது என்ன வரும்? 2.6 பவர் எம். அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 1.1 to the power n. அது வந்து ஈக்குவேஷன் 3. அப்ப நான் 3 ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிட்டேன். இப்ப இந்த 3 ஈக்குவேஷன் 3 எக்ஸ்பெரிமெண்ட் வேற ஒன்றும் கிடையாது. இந்த 3 எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுங்க என்ன கால்குலேட் பண்ண போற? எம் அண்ட் என் கால்குலேட் பண்ண போறேன். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன செய்யறேன், இதுல எந்த கான்சன்ட்ரேஷன் ஈக்குவலா இருக்குதுன்னு பாரு. அப்போ ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1.3 1.3, ரெண்டாவதுல பாத்தீங்கன்னா 1.1 1.1, அதான் 1 and 3. அப்ப நான் என்ன செய்யறேன், ஃபர்ஸ்ட் 2 divided by 1 அப்படின்னு பண்றோம். அப்ப ரெண்டாவது ஈக்குவேஷன் டிவைடட் பை தி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்படின்னா என்ன வரும் உனக்கு? ரெண்டாவது ஈக்குவேஷனோட வேல்யூனா 38.40 divided by 19.26. கரெக்ட்டுங்களா? தட் மஸ்ட் பி ஈக்குவல் டு, இதுல வந்து பாத்தீங்கன்னா கே கேன்சல் ஆயிடும், இந்த இது கேன்சல் ஆயிடும். கரெக்டா? 1.3 1.3 ஏதுன்னு அவசியம் கிடையாது. நான் என்ன எழுதலாம்? 2.2 பவர் n to that of what is that concentration of 1.1 to the power n. அப்ப என்னன்னா இதான எக்ஸ்பிரஷன் வருது உனக்கு ஃபைனலா. ரைட், நான் இங்கேயே கேன்சல் பண்ண புக்ல இருக்குதுமா, நீ அப்படியே பென்சில்ல கேன்சல் பண்ணிக்கோ உனக்கு. ஓகேவா? அப்ப when I cancel out all those things you are getting it. இதே சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? 22 divided by 11. அதானமா? அப்ப 22 divided by 11 என்ன வரும்? 2 ன்னு வரும். ஓகேவா? அப்ப இது என்னன்னா அரௌண்ட் 20, இது அரௌண்ட் what is 19.26. இதை டிவைட் பண்ணா it is approximately get is raised to 2 அப்படின்றோம். This is equal to, இதை அப்படியே டிவைட் பண்ணா 2 பவர் n. இது 2 பவர் nothing but 1 அப்படிதானே மீனிங். அப்ப இதுல வந்து பேஸ் மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா we can get it n is equal to 1. So the value we got it n equal to 1. புரியுதா? ரைட், ஃபர்ஸ்ட். ரெண்டாவது அடுத்த கேஸ் என்ன செய்றேன், 3 divided by 1. அப்ப when I say 3 divided by 1, what is that I will be getting? அப்ப 76.80 divided by 19.26 must be equal to, இங்க எக்ஸ்பிரஷன் பாருங்க, 1 and 3 எடுத்துக்கிறேன். அப்ப கே கேன்சல் ஆயிடும். அடுத்து எது கேன்சல் ஆகுது? 1.1 1.1 கேன்சல் ஆயிடுது. மீதி இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா 2.6 to the power m divided by what is that 1.3 to the power m அப்படின்றோம். சோ இத வந்து அப்ராக்ஸிமேட்டா எடுக்கும்போது அப்ப இது டிவைட் பண்ணும்போது அரௌண்ட் சம் 3.9 அப்படி 999 அப்படின்னு வரும். சோ அத வந்து I am taking out 4 is equal to இந்த வேல்யூ வேர். ஓகே, அப்ராக்ஸிமேட் வேல்யூ, அதனால தான் இந்த அப்ராக்ஸிமேட் சிம்பிள் போட்டேன் நீங்க. ரைட்டா? ஓகே, அப்ப இது 26 divided by 13 தானே. அப்ப 26 divided by 13 என்ன வரும்? 2 அரௌண்ட் 2 பவர் m அப்படின்னு வரும். இந்த 4 நான் என்ன சிம்பிளிஃபை பண்ணனா 2 power 2 is equal to 2 power m. 2 power 2 is equal to 4. அப்ப இந்த பேஸ் கேன்சல் ஆயிடும். அப்ப I will be getting m is equal to what is that 2. அப்ப the value I derived it with the experiment. I am determining the order. இப்ப நான் ஆர்டரை டிட்டர்மின் பண்றேன், வேற ஒண்ணும் கிடையாது. சரியா? அப்ப ஆர்டரை டிட்டர்மின் பண்ணா m and n. எனக்கு என்ன செஞ்சீங்க, இங்க எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் இல்லையா? இப்ப நம்மளுக்கு என்ன ஆக்சுவலா வந்து ஸ்டாக்கியோமெட்ரியா நம்ம பேலன்ஸ் பண்றோம். இப்ப இங்க வந்து ஆக்சிஜன் 2 இருக்கிறதுனால போடுறோம். அப்ப இங்க 3 ஆக்சிஜன் வரும்போது அது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஆட் நம்பர்ஸ்ல வந்தா தலைவலி நமக்கு. அதனால ஈவன் நம்பர்ஸ் எடுக்கும் போது இப்ப இங்க என்னது 1 இங்க 2 இருக்குது. அப்ப அதனால இங்க 2 போடும்போது கண்டிப்பா இந்த 2 இங்க தான் போடணும். இங்க 2 போட்டா யூஸ்லெஸ், ஏன்னா நைட்ரஜனுக்கு பேலன்ஸ் ஆகாது. சரியா? அப்ப அதனால when you balance it 2 you will get it. So finally the rate is equal to the k m value என்ன கண்டுபிடிச்சோம், o n o power 2 and then
O2 power 1 அப்ப இந்த 2 1 அப்படினு வருதா சோ இந்த எக்ஸ்பிரஷன் இந்த இத தான் கால்குலேட் பண்றது 2 1 அப்படி டிட்டர்மைன் பண்றது தான் இந்த இது ரெண்டு செஞ்சோம் சரியா இது சிம்பிள் எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் தான் இது வேற ஒண்ணும் கிடையாது அது வந்து ப்ராப்ளமா கேட்கும்போது நீங்க வொர்க் அவுட் பண்ண அவங்க டேட்டா கொடுத்துருவோம் and they asked to find out இது வந்து இதே டேட்டா கொடுப்பான்றது எதிர்பார்க்காத இப்ப காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இதே தான் இதே டேட்டா கொடுப்பாங்கன்றது எதிர்பார்க்காதீங்க டிஃபரெண்ட் டேட்டாஸ் கொடுக்கும்போதும் நம்மளால ஈஸியா ஒர்க் அவுட் பண்ண முடியும் ஓகேவா ஃபார்முலா என்னன்னா இதே டைப் தான் ரைட் அடுத்தது how there is a difference which is given there what is the rate of reaction and rate constant இப்ப நான் சொன்னது எல்லாம் பேசிக்கலா இருக்கும் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க சரியா அந்த பார்ட்ல வச்சு so that will give us today first order based பண்ணி இதை கன்வெர்ட் அடுத்து நான் என்ன போறேன்னா I'm going to determine what we call the molecularity of the reaction what is the meaning of molecularity molecularity of a reaction na enna so actually kinetics பொறுத்த வரைக்கும் நான் first introduction partல சொல்லிருக்கேன் என்னன்னா ஒன்னு determining the rate of a reaction சரியா first determining the rate of reaction ரெண்டாவது என்ன சொன்ன ஞாபகம் இருக்குமா யோசிச்சு பாருங்க என்ன இருக்கும் determining the mechanistic part அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த மெக்கானிசம் தான் how I am going to determine நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி no reaction unless one or two may be upon no reaction in which the product is obtained directly from the reactants for example இத சொன்னலையே A அப்படினு எடுக்கறேன் to give size to Z இப்போ இந்த இடத்துல Z ன்றது நம்ம ப்ராடக்ட் A அப்ப இந்த Z ப்ராடக்ட் ஆனது it is not obtained directly from the reactants அப்ப it may gives rise to what B whereas the B can gives rise to C can gives rise to Z அப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா உனக்கு என்ன இது A ல இருந்து B வருது B ல இருந்து C வருது அதுக்கு அப்புறம் தான் உனக்கு கிடைக்குது அப்ப இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்ல முடிஞ்சு இப்ப எத்தனை ஸ்டெப் வருது இப்ப என்னது 1 அப்ப this is 1 2 and 3 so 3 steps are been involved instead of that a single step ஓகேவா அப்ப இதோட முடிவு போட்டு கிடையாது ஏன் C ல இருந்து D வந்து D ல இருந்து Z வரலாம் ஏன் D ல இருந்து E வந்து as much as number of steps are there such steps are that in which a reactants to gives us the product to product இப்படியா போயினா each steps which is been noted as what we call elementary steps அப்படி சொல்றாங்க they are called as the elementary steps அப்படின்றோம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அப்ப in a mechanism இது வந்து ஒரு theoretical assumptions தான் it all depends upon the what we call the conditions நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி very important the condition what is that temperature pressure concentration catalyst இதெல்லாம் வந்து various factors that has a tendency of affecting it அது மாற்றும் போது கண்டிப்பா உனக்கு வந்து இதோட போயினே இருக்கும் நான் சொன்னேன் இல்லையா C ல இருந்து D வந்து D ல இருந்து Z வரலாம் D ல இருந்து E வந்து E ல இருந்து Z வரலாம் அது போல எத்தனை நம்பர் ஆஃப் பண்ணாலும் ப்ராடக்ட் அப்படின்றது போயினே இருக்கலாம் அப்படின்றது தான் it is noted as what we call the என்ன சொல்றாங்க உங்களுக்கு the elementary steps each steps தான் பேரு called elementary step அப்படின்றாங்க சரியா ரைட் இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சு நான் பேஸ் பண்றேன் let us assume that இப்ப A to Z சொல்றோம் இல்லையா ஏன் இப்ப இனிஷியலா எடுக்கும்போது A to that of Z okay இதுல என்னன்னா A can give rise to B plus C next B plus C to gives rise to D gives rise to Z அப்ப these are the three steps which ஒவ்வொன்றுக்கும் kinetics உண்டு அப்ப இது வந்து K1 இது வந்து K2 இது வந்து K3 அப்ப மூணு விதமான ரேட் கான்ஸ்டன்ட் உண்டு ஓகே ஒண்ணுத்துக்கும் மூணு எலிமெண்டரி ஸ்டெப் இருக்குது அந்த மூணு எலிமெண்டரி ஸ்டெப்ல ஒண்ணுத்துக்கும் ரேட் உண்டு கரெக்ட்டுங்களா எல்லாமே ரேட் ஏன்னா கான்சன்ட்ரேஷன் மார்க்னால இந்த மூணு ஸ்டெப்ல நீ காக்க வேண்டியது என்னன்னா which step is the slow step மூணு K1 K2 K3 சொல்றாங்க இல்லையா அதான் வேல்யூ அதுல எந்த வேல்யூ வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றேன்னு வச்சுக்க say for example I am taking the K2 is said to be the slow step அப்படின்றேன்னு வச்சுக்கோங்க ஓகேவா அப்ப இந்த K2 ல எத்தனை நம்பர் ஆஃப் மாலிக்யூல் இன்வால்வ் ஆயிருக்கு இந்த ஸ்டெப் சொல்றோம் இல்லையா இந்த ஸ்டெப் பேரு தான் it is said to be called rate determining step அப்படின்றது பேர் it is said to be called rate determining step புரியுதுங்களா அப்ப
among that various steps, that's what we call the elementary steps, elementary reaction, எந்த rate is said to be slower இருக்குதோ, அதான் கம்மி ஸ்லோன்றத கம்மியா இருக்குதோ அந்த வேல்யூ, அது பேர் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ன்றோம். அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல எத்தனை ரியாக்டிங் மாலிகுல்ஸ் இன்வால்வ் ஆகிக்குது, ஒரு ரியாக்டிங் மாலிகுல் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அது பேரு யூனி மாலிகுலர். அதைத்தான் it is said to be called molecularity அப்படின்னு சொல்றோம். Okay, that is said to be called the molecularity அப்படின்றது. சரியா? அப்ப இந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டேட்ல எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்வால்வ் ஆகுது, ஒரு மாலிகுல் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா அது பேர் யூனி மாலிகுலர், ரெண்டு மாலிகுல் இன்வால்வ் ஆயிடுச்சுன்னா பை மாலிகுலர், ட்ரை மாலிகுலர் எக்ஸெட்ரா. யூனி, ஓகே, மோனோ சொல்ல தேவையில்ல, யூனி மாலிகுலர். அடுத்து பாத்தீங்கன்னா இதைத்தான் நீ ஆக்சுவலா 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பேன், ஞாபகம் இருக்குமா தெரியல, which is called as SN1, ஞாபகம் இருக்குமா, SN2 அப்படின்னு படிச்சிருக்கியா? Unimolecular nucleophilic substitution reaction, bimolecular nucleophilic substitution reaction ஆர்கானிக்ல படிச்சிருப்பீங்களா? ஞாபகம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அந்த யூனிமாலிகுலர் பைமாலிகுலர் எதுன்னு பாத்தீங்கன்னா இதான். ஓகே, அப்ப in various stepsல we are finding out the rate determining step, and the rate determining stepல எத்தனை நம்பர் ஆஃப் reacting molecules involve ஆகுதோ அதைத்தான் molecularity அப்படின்றோம். சரியா? that is said to be called the molecularity. ஓகே, நம்ம புக்ல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்போம், அதே போடுறோம் பாருங்க. அதான் பாத்தீங்கன்னா இந்த presence, that is a decomposition of hydrogen peroxide. அதான் hydrogen peroxide என்னது, H2O2 decomposed in the presence of iodine. Okay, அப்ப it gives us what is it, H2O plus O2, of course பேலன்ஸா இருக்கணும். அப்ப இங்க ரெண்டு, இங்க ரெண்டு. ஓகே, அப்ப இதுல வந்து what is the molecularity அப்படின்லாம் பார்க்கணும். இப்ப இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? ஆக்சுவலா இதோட ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நீ என்ன இது பண்ணி, அப்ப ரேட் is equal to K concentration of H2O2 power 2 அப்படின்னு. So it is said to be called a second order அப்படின்ற இல்லையா? But it is observed that it is not a second order. குழப்பறீங்களா சார்? இப்பதானே போட்டீங்க, அதுக்குள்ள என்ன இப்ப செகண்ட் ஆர்டர் இல்லைன்றீங்களே அப்படின்றீங்களே. அடுத்தது ரேட் இஸ் ஈக்குவல் டு கே concentration of H2O2 power 1, which means that it is a first order அப்படின்றோம். ஓகே, which is said to be first order. அப்ப எப்படி சார் இப்ப செகண்ட் ஆர்டர் இல்லைன்றீங்க? ஈக்குவேஷன் வச்சு அப்படியே போடும்போது செகண்ட் ஆர்டர். இப்ப இந்த 2லாம் சொல்றோம் தெரியுமா, இதெல்லாம் என்ன, இது கோஎஃபிஷியன்ட்ஸ் நம்ம பேலன்ஸ் பண்றது. ஆனா எக்ஸ்பெரிமெண்டலா பார்க்கும்போது அப்ப ஒரு மாலிகுல் என்ன ஆச்சுன்னா H2O2 can decompose to use H2O plus half O2 வரும்ன்றோம். அப்போ ஒரு மாலிகுல் எடுத்தாலே உனக்கு டீகம்போஸ் ஆயிடும்டா அப்படின்றோம். அப்போ ஒரு மாலிகுல் எடுத்து டீகம்போஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது உனக்கு என்ன, ஏன் ரெண்டு மாலிகுல் போகணும்? அப்போ ஒரு மாலிகுல் எடுக்கிறதுனால ரேட் இஸ் செட் டு பி கால்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அப்ப அதனால இட் இஸ் an experimental value அப்படின்னு ஞாபகம். Okay, so it can assign only with the overall reaction and it is an experimental determinant rate law அப்படின்றது எது, ஆர்டர். ஆனா அந்த மாலிகுலாரிட்டி இருக்கு தெரியுமா, மாலிகுலாரிட்டி எப்படின்னா இந்த எலிமெண்டரி ஸ்டெப்பை வச்சுக்கிட்டா உன்னால மாலிகுலாரிட்டி பிரேக் பண்ண முடியும். அப்ப நான் ஆர்டர் ஃபார் தி டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் சொல்லிட்டேன். இப்ப நம்ம மாலிகுலாரிட்டி சொல்லாமா? அப்ப அந்த மாலிகுலாரிட்டிக்கு தான் அந்த ஈக்குவேஷன் சொல்லிருப்போம் பாருங்க. என்னன்னா ஸ்டெப் 1ல ஃபர்ஸ்ட் அந்த ஒரு மாலிகுல் ஆஃப் H2O2 combines with iodide I- கம்பைன்ட் ஆச்சுன்னா வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன, இது உனக்கு H2O பிளஸ் இதுல இருக்கிற ஒரு O கம்பைன்ட் ஆகி OI- போட்டுருந்தோம். அப்ப திஸ் இஸ் தட் பெர் அயோடைட் அப்படின்றது, பெர் அயோடிக் ஆசிட். இதே HOI அப்படின்னு வந்ததுன்னு வச்சுக்க, the answer தெரியலையா, HOI அப்படின்னு எடுத்துன்னு வந்தா it is said to be called, it is said to be called, இப்ப H இருந்துச்சுன்னா HOI is said to be called periodic acid. இது ionic form of equation இருக்கனால OI periodide அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு பச்சா. அடுத்தது என்னன்னா the periodide is going to combine with another molecule of H2O2. ரெண்டு மாலிகுல் சொல்றேன் இல்லையா, H2O கூட கம்பைன்ட் ஆச்சுன்னா இது OI- வரக்கூடிய ரியாக்ட் ப்ராடக்ட் என்ன தெரியுமா, இட் இஸ் H2O பிளஸ் என்ன இது உனக்கு I- அப்படின்னு ஒரு விஷயம். ஓகே, லிபரேட்டிங் as I- பிளஸ் இதுல வந்து ரெண்டு O சேர்ந்து ஒரு O இன்னொரு O சேர்ந்து ஆக்சிஜன் தான் வெளியே போயிடுச்சு அப்படின்றோம். சரியா? இப்ப இதோட ஓவரால் ரியாக்ஷன் என்னவா இருக்க முடியும் அப்படின்றது தான். இப்ப என்னது, இந்த OI இந்த OI கேன்சல் ஆயிடும், இந்த I- இந்த I- கேன்சல் ஆயிடுமா, மீதி என்ன வருது பாரு. அப்ப 2H2O gives rise to
2H2O plus O2 இதானமா இங்க எழுதணும் நான் ஃபர்ஸ்ட். அப்ப 2H2O to give rise to 2H2O plus O2 இதான ஓவரால் ரியாக்ஷன் அப்ப எழுதணும். இதுல இந்த ரேட் என்ன? அப்ப இது வந்து ரெண்டு ரேட் வருமா? இது வந்து K1 இது வந்து K2. These are two are said to be called the elementary steps. இந்த ரெண்டு எலிமெண்டரி ஸ்டெப்ல எந்த ஸ்டெப் வந்து ஸ்லோ ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டெப் 1 சொல்றேன் இல்லையா, ஸ்டெப் 1 அப்படின்றது தான் இட் இஸ் செட் டு பி கால்ட் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். இந்த ரேட் இது எப்படி இந்த ரேட் வேல்யூ அப்ப கண்டிப்பா கம்மியா இருக்குமா? K1 K2 பார்க்கும்போது K1க்கு வேல்யூ கம்மியா இருக்குது. அப்ப அதனால அது பேர் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப அந்த ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ல எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல் என்ன ஆகுது? 2 மாலிகுல். அப்ப H2O2 1 I minus. அதனால it is noted as what we call a bimolecular அப்படின்றோம். Bimolecular reaction அப்படின்றது. Molecularity என்னன்னு பார்த்தீங்கன்னா for the decomposition of hydrogen peroxide is a bimolecular, but order பார்த்தீங்கன்னா 1. இதான் ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின்ல என்ட்ரன்ஸ் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. வாட் இஸ் த ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி அப்படின்னு கேட்பான்னு வச்சுங்க. 1,2 2,2 1,1 இப்படிலாம் ஆப்ஷன் கொடுப்போம். அப்ப இந்த 1 and 2 தெரியுமா? ஃபர்ஸ்ட் இருக்குது ஆர்டர், செகண்ட் இருக்குது மாலிகுலாரிட்டி. அப்ப இட் இஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்றத தான் உனக்கு டிட்டர்மின் பண்ண தெரியணும். அப்ப உனக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்கன்னா எலிமெண்டரி ஸ்டெப் கொடுத்துட்டானா கே வேல்யூ வச்சுக்கின்னு ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் என்னன்றத பாருங்க. அதுல ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்ன்றது என்ன? எந்த வேல்யூ வந்து கே வேல்யூ எந்த ரியாக்ஷனுக்கு எலிமெண்டரி ஸ்டெப்புக்கு கம்மியா இருக்குதோ அதான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்னு சொன்னேன். அதுல எத்தனை ரியாக்டன்ஸ் இன்வால்வ் ஆகுதுன்னு பாருங்க. மாலிகுலாரிட்டி இங்க கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் how to determine the molecularity of a reaction. அங்க ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீன் ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி கொடுத்துருப்பான் பாருங்க. அது அப்படியே ஒரு 2 நிமிஷம் பாருங்க. ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி புக் வச்சுருந்தா அதை அப்படியே பாருங்க. ஃபர்ஸ்ட் அப்படி நான் ரீட் அவுட் பண்ணுங்க, நான் வெயிட் பண்றேன். நான் ரீட் அவுட் பண்ணி பாருங்க. வாட் இஸ் ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் எக்ஸ்பெரிமெண்டல் இது. ரெண்டாவது அதோட வேல்யூஸ் கொடுத்துருப்பான் பாரு. It is said to be the order may be zero order இருக்கலாம். What is the meaning of a zero order அப்படின்றது என்ன மீனிங்? The rate is not going to depend upon the concentration அப்படின்னா ஓகேவா? அப்ப the rate is not going to depend upon the concentration னா இப்ப in case of zero order வச்சுங்களேன். இங்க பாரு. அப்ப you take it about A. அப்ப 2A to gives rise to product வச்சுங்க. 2A to gives rise to products. அப்ப இதுல ரேட் எழுதும்போது rate is equal to K concentration of A power 2. Theoretically you are taking it is said to be a second order reaction, but it is not so. என்ன சொல்றானா experimentally is observed that rate is equal to K A power 0. What is it? Anything raised to the power 0 1. அப்ப இங்க ஏன் 0 அப்படின்றது நீ எத்தனை A வேணாலும் எடுத்துட்டு போ. ரைட்டா? எத்தனை A எடுத்தாலும் the rate is not going to depend upon the concentration. Appa in that case it is noted as what we call the zero order reaction. What is zero order reaction na? If the rate does not is independent nu sollalam illa does not depend upon the concentration sonnalum it is said to be called zero order, and even it may be a fraction. Ada in case or example sonna namachigo the decomposition of acetaldehyde CH3CHO, the decomposition of acetaldehyde eduthina 2 molecule of acetaldehyde decomposed ஆயிடும். ஓகே, அப்ப உனக்கு ஆர்டர் என்னன்னு பாத்தீங்கன்னா 2, but it is observed that the order is said to be 1.5. என்னது 1.5? 3/2, ரைட்டா? அப்ப that may be a fractions. அதான் சொல்ல வரேன் நான். அப்ப it may be 0-வா இருக்கலாம், fractions ஆ இருக்கலாம், or an integers like 1 2 3 ஆ இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா that is said to be called what we call the order. But molecularity will never be 0 or a fraction. அது எப்படின்னா கிணத்து தாண்டுற மாதிரி, நீ பாதி கிணறு தாண்டாலும் சரி, முக்கா கிணறு தாண்டாலும் சரி, இல்ல கால்வாசி கிணறு தாண்டாலும் சரி, அப்ப எங்க இருப்போம்? நம்ம கிணத்துள்ளதான் இருக்கும். ஒண்ணு முழுசா தாண்டணும், இந்த எண்டு டு அந்த எண்டு அப்படின்றத தான் இட் இஸ் செட் டு பி கால்ட் எ ஃபுல் அண்ட் இன்டிஜர் நம்பர். 1 2 3 0 வர முடியாது. 0 இருந்தா மீனிங்லெஸ். கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் ஆகலன்னா there is no reaction at all. ரேட் இந்த கேஸ்ல ஆர்டருக்கு வந்து rate constant depend ஆகும், whereas the concentration is taken to be 1 அப்படின்றது. A power 0ன்றது என்னமா 1. அதான சொன்னேன் நான் ஏற்கனவே. rate is equal to rate constant என்ற போது அந்த concentration is taken to be 1. but இததான் வந்து what we call, it is denoted as what we call the zero order reaction அப்படின்றோம். ஆனா molecularity பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா it neither be what is that a zero or nor a fraction சொல்லும். ஓகேவா? அதே போல லாஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா the order can be assigned as a overall.
பட் இங்க என்னன்னா இட் கேன் பி டிட்டர்மின் ஒன்லி வித் தட் ஆஃப் எலமெண்டரி ஸ்டெப்ஸ். அப்போ ஃபுல்லா கம்ப்ளீட் ஆன ஃபுல் ரியாக்ஷன் பேலன்ஸ் ரியாக்ஷன் எழுதும்போது தான் உனக்கு வந்து ஆர்டர் ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆனா மாலிகுலாரிட்டியை பொறுத்த வரைக்கும் எலமெண்டரி ஸ்டெப் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸ்க்கு ஒன்று மாறும். அதை தான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன் இல்லையா. அப்ப இங்க பாருங்க, இப்ப இந்த ஸ்டெப் பாருங்க. அப்ப இந்த ரியாக்ஷன்ல ஒரு மாலிகுல் இங்க இன்வால்வ் ஆகி, ஆனா ரெண்டாவது ஸ்டெப்ல 2, மூணாவது ஸ்டெப்ல 1. அப்ப இது ஸ்லோவா இருந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப K2ஓட K1 இருந்துச்சுன்னா அப்ப மாலிகுலாரிட்டான்னு பாத்தீங்கன்னா 1 தான். அப்ப இட் இஸ் செட் டு பி கால்ட் யூனிமாலிகுலர் அப்படின்றோம். சரியா? இட் இஸ் செட் டு பி கால்ட் யூனிமாலிகுலர் 1 அப்படின்றது. அப்ப தேர்ட் ஸ்டெப் லோவா இருந்துச்சுன்னா, நான் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னு எடுத்தேன் நான். அப்ப எந்த ஸ்டெப் நீ வந்து கம்மியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் டேக்கன் டு பி வாட் வி கால் தி ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப். அதுல நம்பர் ஆஃப் மாலிகுல் இன்வால்வ் ஆகுது தான் இட் இஸ் செட் டு பி கால் மாலிகுலாரிட்டி அப்படின்னா. புரியுதுங்களாமா? ரைட். சோ இந்த ஆர்டர் அண்ட் மாலிகுலாரிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்கம்மா. அதை பேஸ் பண்ணி தான் உனக்கு வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணிருப்பான் இன் பேஜ் நம்பர் 211ல பாத்துக்கணும். அதான் வந்து how to determine the rate expression எதுக்கு, ஓகே, ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார் நைட்ரிக் ஆக்சைடுக்கு எதுங்க, அடுத்து வந்து ரைட் த ரேட் ஃபார் 3a + 5b2 to give size to evaluate yourselfல பாருங்க. அந்த evaluate yourselfல அந்த எக்ஸ்பிரஷன் எதுங்க அப்படின்றது 2 இது கொடுத்துருப்போம். ஓகேவா? அதே போல இன்னொரு எக்ஸாம்பிள், what is the order with respect to that of each of the following reactant and overall order of the following reactions என்ன, அதுக்கும் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? அப்ப அந்த இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் கோ த்ரூ பண்ணி பாருங்கம்மா. ஓகே, மேபி நான் தான் சொல்றேன் இல்லையா, த்ரூமா கொஸ்டின் கம்பல்சரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றது. சரியா? ஓகே. So with that we are going for the next part. It is said to be called integrated rate equation. ஓகேவா? சரி, இப்போ இது அடுத்த கிளாஸ் வரும்போது what is that integrated rate equation, அப்புறம் அதோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன, இன்டகிரேட்டட் ரேட் இல்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்ன, அதுக்கப்புறம் deriving the rate constant for the first order reaction, அப்படியே simultaneous அதோட ஆஃப் லைஃப் பீரியட், then ஜீரோ ஆர்டர் என்ன, ரேட் கான்ஸ்டன்ட் என்ன, அதுக்கு கரஸ்பாண்டா ஆஃப் லைஃப் பீரியட் என்ன அப்படின்றது ஒரு டாபிக் வருமா. இது டெரிவேஷன்ஸ் தான், வெரி சிம்பிள் தான், டைரக்டா போயிடலாம். அடுத்து வந்து ரெண்டாவது பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா தியரி ரிகார்டிங் தட் ஒன், எப்படி ஒரு ரியாக்டன்ஸ் எல்லாம் என்னது ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகுது. நீ உங்க வீட்ல உட்காந்துங்க, நான் எங்க வீட்ல உட்காந்து இப்போ டிஜிட்டலா கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஆனா அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குதா அப்படின்றது பாத்தீங்கன்னா இருக்கிற சிச்சுவேஷனை வச்சுங்க நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதானே தவிர நல்லதா கெட்டதான்றதெல்லாம் we cannot able to analyze that one. சரியா? அது விட்டுடுங்க. ஓகே, பட் எப்படி ஒரு ஆக்டிவிஷன் நடக்கணும். இப்ப நீ திடீர்னு எதனா கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம், டைப் பண்றீங்க. ஓகே, இனிஷியலா அந்த நோட்ஸ் ஒரு தம்பி அனுப்பணும் சொல்லிக்கிறாப்ல. ஓகே, இருக்குதுப்பா இங்க, அப்ப நான் அப்படியே வச்சிருக்கேன் நானு. இப்ப நீங்க இங்க சென்டருக்கு வந்தீங்கன்னா சார்ட்ட கேளுங்க, அந்த பாட்டை அப்படியே எடுத்து கொடுக்க சொல்றேன் நான், பேப்பர்ல அப்படியே வச்சிருப்போம், நீ எடுத்து கூட பாத்துக்கின்னு போட்டோ எடுத்து கூட போ, இல்ல ஜெராக்ஸ் எடுத்து கூட வச்சுக்கோ. புரியுதா? இப்போ உனக்கு வேணும்னா இந்த ஒருத்தவங்க எனக்கு இந்த திவாகர்னு நினைக்கிறேன், திவேஷா யாரில் ஒருத்தவங்க கேட்டீங்க, பரவாயில்ல, அதை பத்தி தப்பு இல்லை. நீங்க வந்து வேணும் போது அந்த பேப்பரை நான் இங்கேயே சார்ட்ட கொடுத்துட்டு போறேன் நானு. அப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டு நீங்க திருப்ப ஒரு தடவை வந்து பார்க்கணும்னாலும் பாருங்க, நான் அப்படியே ஒரு ஃபைல் மேல் போட்டு வைக்கிறேன் நானு. நீ வந்து கூட பார்த்துட்டு அப்புறம் கிளாரிஃபை பண்ணிட்டு போங்க. ஓகேவா? ரைட், வெரி குட். சோ அந்த மாதிரி அந்த கொல்யூஷன் தியரி, அப்ப இட் இஸ் இன்டராக்டிங் ஒன்னு, லாஸ்டா ஃபேக்டர்ஸ். சரியா? இப்போ இதை ஒண்ணு பெரிய இது கஷ்டம் கிடையாது. இட் வில் see it very easily. ஓகேவா? சோ அது பாத்துக்கலாமா? அது ஓகே, very good. So இந்த இதை வச்சு பார்த்துட்டு டீடைல் பண்ணிட்டு இதோட. Okay, so I end up my class here. Okay, so all take care ma. Okay, take care of you. We'll meet it again. Okay, Monday, right? Okay, I end up my session. Thank you very much ma. Thank you.